வெனஸ்டே மார்னிங் எனக்கு பெருசாக எதுவுமே குக் பண்ணவே இல்லை. பட் நிறைய வெரைட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் டே குக் பண்ணது எல்லாமே மீந்துடுச்சு. நான் ப்ரீவியஸ் டே நைட் சப்பாத்தி அண்ட் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் நான் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. நான் டியூஸ்டே அப்படின்றதால நான்வெஜ் எடுத்துக்கல. ஸோ இதில் பாதி அதில் பாதின்னு மீந்துடுச்சு. பட் இந்த மாதிரி மீந்துடுச்சு அப்படின்னா அதையுமே நம்ம தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஆஃபீஸ் போகிறதால அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சூடாக தான் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு சப்பாத்தி சாலட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மீதி இருந்ததெல்லாம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேபிக்கு கொஞ்சமாக ரைஸும் வச்சுட்டேன். கேர்ட் இருந்துச்சு, அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒர்க் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் திங்ஸ்லாம் மட்டும் ப்ராப்பராக கொஞ்சம் அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி எழுந்ததும் நட்ஸ் ப்ரீவியஸ் டே சோக் பண்ண வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நட்ஸ் கொஞ்சம் வெறுமனே எடுத்துக்கலாமேன்னு எனக்கு கொஞ்சம் பேபி கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு தனியாக நம்ம கொடுத்தோன்னா கூட சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரில. பட் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களே ஆர்வமாக எடுத்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்ததால் கொஞ்சம் ரவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாய் ஒன்று வாங்கியிருந்தேன் பேபிக்காக. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அதோடய ஃபேஸஸ் வந்து மாறும் இல்லையா? ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன்.